2 துறைகள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்று பத்திரப்பதிவு துறை, இன்னொன்று அறநிலைத்துறை. நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன தவறு நடந்திருக்கு சிம்பிளா சொல்லிட்டார் அமைச்சர் ரமேஷ் அவர்கள். இதுல என்ன தவறு இருக்கு அதை கொஞ்சம் விலாவாரியா பார்ப்போம். 1988 இந்த இடம் 1 ஏக்கர் 1.4 ஏக்கர் குப்புசாமி மணியக்காரர் என்பவருக்கு அதுவரை பாத்தியப்பட்டு சொந்தமாக இருக்கு. இந்த இடம் பழனிமலை அடிவாரத்துல நீங்க அந்த ஏரி மாதிரி குளம் கிடைக்கும்ல, அந்த பகுதியில இந்த இடம் கிடக்கு 1.4 ஏக்கர். இப்ப அந்த 1.4 ஏக்கர் 1988 அந்த குப்புசாமி மணியக்காரர் இருக்காருல்ல, அவர் தனது வயசான காலத்துல அவருக்கு வாரிசு இல்லைங்கிறதுக்காக அவர் தண்டபாணி, அவர்கிட்ட உதவியாளரா இருந்தவர் தண்டபாணி என்பவர்கிட்ட இந்த 1.4 ஏக்கரை ட்ரஸ்ட், அதாவது ட்ரஸ்ட் ஓபன் பண்ணி அந்த ட்ரஸ்டுக்கு தலைவரா தண்டபாணியை போடுறாரு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அவர் அந்த ட்ரஸ்ட் பதிஞ்சு கொடுத்து அந்த பத்திரம் பதியையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரு குப்புசாமி மணியக்காரர் இந்த இடத்தை பிற்காலத்தில் யாருக்கும் விற்கவோ வாங்கவோ கூடாது, எக்காரணத்தை கொண்டும். மாறாக கோவில் நிர்வாகத்திற்கு விழாக்கள் நடத்துவதா இருக்கட்டும், கோவில்ல வருமானம் பத்தல அப்ப இந்த ஏக்கரை பயன்படுத்தி சின்ன சின்ன கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டு அறநிலைத்துறைக்கு கோவிலுக்கு வருமானமா செல்லலாம் அப்படின்னு ட்ரஸ்ட்ல அவர் தெளிவா பதிஞ்சு கொடுத்திருக்காரு. அந்த ட்ரஸ்ட நிர்வாகிக்கிறவர் தண்டபாணி என்பவர். பிற்காலத்துல தண்டபாணி இறந்து போறாரு. அந்த இறந்து போனோன இந்த ட்ரஸ்டுக்கு வாரிசா யாரு வாரானா, அந்த இடத்துக்கு வாரிசா திருப்புகழ் முருகதாஸ். இவங்க 2 பேர் யாருன்னா தண்டபாணியோட மகன்கள். இவருக்கு 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன நினைக்கிறான்னா, அந்த சொத்து நம்மளுடைய அப்பா விட்டு அப்படின்னு ஒரு எப்படி நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த இடத்த வருமானமா மாத்துவோம் அப்படின்னு அந்த பத்திரத்துல காமிச்ச மாதிரி கடை போட வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஏவி வெங்கடாசலம் என்பவரிட வாடகைக்கு சின்ன சின்ன கடைகளா அந்த விழாக்கள் காலத்துல வாடகைக்கு விட்டு வாடகை வசூல் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படிதான் நடந்திருக்கு. அப்ப அந்த வாடகைக்கு விட்டோன்னே எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்க, மாதம் மாதம் என்னத்தை வாடகை வசூல் பண்றீங்க, மொத்தமா ஒருத்தர்கிட்ட நீங்க லீஸுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதை நம்பி B.A. வெங்கடாச்சலம் என்பவரிடம் தன் இடத்தை லீஸுக்கு வாடகை கொடுத்திருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இடத்த சின்ன சின்னமா கடைகள் கொடுத்து லீஸுக்கு வாடகை கூட்டு இவர் மொத்தமா வாங்கி வாடகை கூட்டு சம்பாதிச்சிருக்காரு. சம்பாதிக்கையில அந்த தண்டபாணியோட வாரிசு புகழ் முருகதாஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த வெங்கடாச்சலத்துக்கு பிரச்சனை வருது. பிரச்சனை கைகலப்பு அளவுக்கு போய் பஞ்சாயத்து நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்கு போனோன்னு பல நாள் எழுத்தடிக்கப்பட்ட அந்த நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, குப்புசாமி மணியக்காரர் எழுதி கொடுத்தாருல, அதை மேற்கோள் காட்டி தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடம் 1.4 ஏக்கர் இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அந்த அறநிலைத்துறை சம்பந்தப்பட்டது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம் சொந்தமானது அறநிலைத்துறைக்குன்னு தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்தோடனே என்ன பண்ணுதுன்னா, அறநிலைத்துறை அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணி கார் பார்க்கிங், உங்களுக்கு தெரியும் அந்த பழனியோட மேற்கு பகுதியில் போனீங்கன்னா கார் பார்க்கிங் 2 வீலரு இது மாதிரி பார்க்கிங் விட்டு அறநிலைத்துறை அதை கட்டண பார்க்கிங்கா விட்டு பின்பு பிரியா கூட விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா, நாளடைவில் கடந்த ஆண்டு மார்ச்லேருந்து அந்த திருப்புகழ் முருகதாஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, போலியா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க. போலியா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை எப்படியாவது வித்துறணும்
அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கையில கடந்த ஆண்டு மார்ச் மாதம், அப்புறம் மே மாதம், இந்த ஆண்டு மார்ச் மாதம் திமுக ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. இந்த திமுக ஆட்சி காலத்துல பல முறை இது பத்திரப்பதிவுக்கு போய் ரிட்டர்ன் ஆகுது, பதிவு செய்யாம ரிட்டர்ன் ஆகுது, பதிவு செய்யப்படவில்லை. தாவேகா இப்ப உள்ள ஆட்சி, தாவேகா அதாவது இப்ப அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, முறுக்கு எப்படி சொல்றீங்க, என்ன மாவு பயன்படுத்துறீங்க, அதுக்கு என்ன ஊத்துறீங்க, இப்படியெல்லாம் நேர்மையா ஆய்வு செய்கிறங்கிற பேர்ல ஒரு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவருடைய துறை இந்த துறை. இப்ப தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதங்கள் தான் ஆகுது. இந்த 3 மாதத்துக்குள்ள தான் இந்த பத்திரப்பதிவு நடக்குது. யாருக்கிட்ட நடக்குதுன்னா, நீங்க ரமேஷ் இது ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு அப்படின்னு ஒரு சிம்பிளாக்க ஒரு மேட்டரை முடிக்கிறாரு. இந்த பத்திரப்பதிவு யார்கிட்ட நடக்குதுன்னா, 2 பேரு இத வாங்க வர்றாங்க. இந்த போலி டாக்குமெண்ட்டை காமிச்சு திருப்புவலும் முருகதாசன் சொல்லையில, இதுக்கு முட்டா பயலுக, முட்டா பீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க வெள்ளத்துறை சேதுபதி 2 பேரும் 100 கோடி ரூபாய் பொறுமான சொத்தை 2 கோடிக்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு ஒரு சுய புத்தி செல் புத்தி கூட இல்லையா? இல்ல இது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வாங்குறாங்களா அப்படின்னு அந்த முட்டா பீஸ் 2 பேரும் இவங்கள்ட்ட பத்திரம் வாங்க வர்றாங்க. அந்த வெள்ளத்துறை சேதுபதி இருக்காங்கல்ல, அவங்கதான் ரமேஷோட உறவினர்னு இப்போ ஆதாரம் சிக்கி இருக்கு. அத ரமேஷ் இல்லைன்னு மறுக்கிறாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க கடந்த மாதம் பத்திரப்பதிவு பண்றாங்க. இப்பதான் பிரச்சனை வருது. பழனி அடிவாரத்துல சற்பதிவாளரா இருந்தார்ல மாரிமுத்து, அவர் ஒரு நாள் விடுப்புல போறாரு. அவருக்கு ஒரு நாள் முதல்வர் மாதிரி, அர்ஜுன் படத்துல ஒரு நாள் முதல் மாதிரி, அவருக்கு அடிஷனலா ஒரு நாள் கமிஷனரா நியமிக்கிறாங்க. அவர் ஒரு நாள் விடுப்புல போகும்போது அந்த ஒரு நாள் விடுப்புல யாரு வாருன்னா, கொடைக்கானல்ல சற்பதிவாளரா இருந்த ஜஸ்டின் மணிகண்டன். இந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிடும் யாருன்னு, சரிங்களா? ஜஸ்டின் மணிகண்டன். ஆனா அது கூட யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது நம்ம சொல்லவில்லை, உள்ளவில்லை. அவர் ஒரு நாள் அவருக்கு இத பத்தி தெரியுமா தெரியலையாங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும், இல்ல காசு கீசு வாங்கிட்டு பத்திரப்பதிவு பதிகிற ஒரு சார்பதிவாளரா இருக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஜஸ்டின் மணிகண்டன் பத்திரப்பதிவை நடத்தி முடிச்சிடறாரு. இதுல என்னன்னா, 2 துறை இதுல இன்வால்வ் ஆகுது. அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா மேடை கிளிய எதிர்கட்சி கூட இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறவரு, இந்த முறுக்குல என்ன ஊத்துறோம் என்ன ஊத்துறோம்னு ஆய்வு பண்ணவரு, 1 ஏக்கர் 1.4 ஏக்கரை பதிவு பண்ணது சாதாரண விஷயமா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு துறை பத்திரப்பதிவு துறை. அவர் யாருன்னே எல்லாருக்கும் தெரியாது, மேக்சிமம் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை, ரொம்ப அமைச்சரா தெரியாது. அவரை கூகுள்ல தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவர் பேரு லோகேஷ் தமிழ்ச்செல்வம். அவரு இதுல 2 பேரு இன்வால்வ் ஆகிறாங்க. இப்படித்தான் இந்த பழனிக்கு மொட்டை போட்ட விஷயம் நடந்திருக்கு. இந்த தாவேக ஆட்சியில் அவர் முதல்வர் என்ன சொல்லுவாரு, ஊழல் அடுத்தவன் பணத்தை ஆட்டையே போட மாட்டேன், அதாவது மக்கள் பணத்துல ஒத்த காசு தொடமாட்டோம்னு சொன்ன முதல்வர் தான் இந்த ஊழலுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு. மேக்சிமம் இவர் அவங்க